ராவணனோட ஆட்டம் இனிமே தாங்க ஆரம்பிக்கவே போகுது. ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாமே இந்த ஒரு நிமிஷத்துக்காக மட்டும்தான். ஏன்னா நம்ம கதிரோட கடை திறப்பு விழா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து நடக்க போகுது. அதுக்காக எல்லாருமே வந்து மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆகிடுறாங்க. ஜனனி மட்டும்தான் வீட்டுக்குள்ளே வந்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா என்னமோ சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே வந்து கிச்சனுக்குள்ளே வந்து நம்ம நந்தினி பயங்கரமாக ரெடியாக மேக்கப்லாம் போட்டு பட்டு சாரி கட்டிட்டு ரொம்ப சூப்பராக வந்து நிற்கிறாங்க. ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிற்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஜனனியை பார்த்துட்டு வாங்கக்கா கிளம்பிக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஜனனி கிளம்பிட்டோம், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகேக்கா நல்லபடியாக உங்கள் கடை திறப்பு விழாவை பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜனனி சொல்ல, இல்லை ஜனனி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேச தான் நான் வந்தேன், பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னக்கா இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ஜனனி கேட்க, இல்லை ஜனனி இந்த திறப்பு விழாவுக்கு நீயும் எங்கள் கூட வந்தால் நல்லா இருக்கும், ப்ளீஸ் என் கூட வாயேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. என்னக்கா என்ன சொல்கிறீங்க, நான் எப்படி கடை திறப்பு விழாவுக்கு வர முடியும், அது மட்டும் கிடையாது எந்த உரிமையில் என்னை அங்கே வர சொல்கிறீங்க, நீங்களே பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, நந்தினி சொல்கிறாங்க, என்ன ஜனனி இப்படி ஏன் பிரித்து பேசிக்கிட்டு இருக்க, என்றைக்குமே நான் வந்து உன்னை வேற ஆளாக பார்த்ததே கிடையாது. ஆரம்பத்தில் நான் உன்கிட்ட எப்படி பழகினேனோ அதே மாதிரி தான் ஜனனி இப்போயுமே நான் உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்றைக்குமே நான் உன்னை மற்றவங்களுக்காக வெறுத்ததே கிடையாது. நீ தான் வந்து உன் மனசில் வேறு மாதிரி என்ன மாற்றிக்கிட்ட போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நந்தினி சொல்ல, ஐயோ அக்கா நான் அப்படியெல்லாம் வந்து சொல்லலை. ஏற்கனவே இந்த வீட்டில் என்னால் தான் எல்லா பிரச்சனையுமே நடக்குது. இந்த வீட்டுக்குள்ளே நான் இருந்து தான் எல்லாத்தையுமே பண்ணுறேன் அப்படின்னு எல்லாருமே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு தர்ஷினியை நான் தான் கடத்திட்டு போனேன் அப்படின்னு அவள் ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் நான் இப்போ திறப்பு விழாவுக்கு வந்தேன்னா கண்டிப்பாக என்னால் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. கதிர் மாமாவுக்கு அது வந்து பிடிக்காது. ஒரு நல்ல விஷயத்த நடத்த போகிறீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக நல்லபடியாக நடத்திட்டு வாங்கலேங்கா, அதனால நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஏன் ஜனனி நீ நினைக்கிற, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம்ல, அதனால உனக்கு எதுவும் ஆகாது, நாங்கள் பார்த்துக்குறோம், யார் என்ன சொன்னால் என்ன, நாங்கள் பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ பரவாயில்லக்கா வேணாங்க்கா அப்படின்னு சொல்ல, அக்கா ஜனனி கிட்டே சொன்னால் இவ இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வாங்க நாங்கள் வெளியில் போயிட்டு எல்லார்கிட்டேயுமே நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி நந்தினியும் ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா வெளியில் வராங்க. வெளியில் வந்து எல்லாருமே பரபரப்பாக வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, என்ன நந்தினி ரெடி ஆகிட்டியா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வச்சுட்டியா, கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது, ஸோ உடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம ராவணன் கோட்டு சூட்டு எல்லாம் போட்டுட்டு பக்காவாக வந்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம கரிகாலன், வாங்க ராவணன் சார், என்ன பார்க்கும்போது அப்படியே புதுப்பட ஹீரோ மாதிரியே சும்மா ஜம்முன்னு இருக்கீங்களே, கோட்டு போட்டு சூட்டு போட்டு பார்க்குறதுக்கே மாசாக இருக்கீங்களே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் கரிகாலன் இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான நாள், நம்ம கதிர் சார் கடை திறப்பு விழா இருக்குது, அப்படி இருக்கும்போது நம்மளுமே ரொம்ப சூப்பராக இருக்கணும்ல, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் எப்பயுமே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பரவாயில்ல சார், சூப்பர் சூப்பர், பார்க்குறதுக்கே அவ்வளோ அம்சமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே எல்லாருமே வந்து கிளம்பியாச்சா, ரெடி ஆயிடுச்சா, நம்ம கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம நந்தினி சொல்கிறாங்க. என்ன அண்ணி என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இவர்கிட்ட தான் வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நந்தினி என்ன ஆச்சு, ஏதாவது எடுத்து வைக்கணுமா, ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்ல, நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணுங்க, அதான் ஒரு நிமிஷம் நிற்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போகிற நேரத்தில் என்ன முக்கியமான விஷயம், அது எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நீ முதல் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ தம்பி ஒரு நிமிஷம், நாங்கள் என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கேளுங்க, இதுவுமே ரொம்ப முக்கியம் தான், கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒன்றா கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, என்ன நீ என்ன விஷயம், எதை பற்றி பேச போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது இல்லைங்க ஜனனியே இங்கே தான் இருக்கால, அவளையும் நம்ம கூட வழியாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த திறப்பு விழா பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல்லாம் வரப்போகுதுங்க. ஸோ இந்த திறப்பு விழாவை பயன்படுத்தி இந்த ராவணன் வந்து என்னென்ன பிளான் பண்ண போகிறான் அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஸோ ரொம்பவே பெரிய ஒரு பிளான் வந்து பக்காவாக போட்டு வச்சுருக்காரு. இந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஒட்டுமொத்த பேரையுமே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பத்தாததுக்கு பார்த்தீங்கன்னா கதிர் தான் வந்து ஃபஸ்ட்டு திறப்பு விழாவை வைக்க போகிறாரு. விசாலாட்சி வேற இப்போ வீட்டில் இல்லை, அவங்களுமே வந்து ஊருக்கு போனதுனால இப்போ நம்ம ஜனனி வந்து தனியாக தான் வீட்டில் இருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கிற நம்ம ஈஸ்வரி அதுக்கப்புறம் நந்தினி இவங்க 2 பேர்கிட்டையுமே சொல்லிட்டு போயிருப்பாங்க, ஜனனியை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அவள் வயிறுமா இருக்கிற பொண்ணு, அதனால் இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நீங்கள் வந்து அவளை கவனிக்க வந்து விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க.
ஸோ இதனால் நம்ம ஈஸ்வரி அதுக்கப்புறம் நந்தினி 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஜனனி கிட்ட போயிட்டு வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத ஜனனி, உன் கூட இப்போ யாருமே இல்லை, யாருமே நம்மளை பார்த்துக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவும் நினச்சிக்காத, வருத்தப்படாத. நமக்குள்ளே உள்ள பிரச்சனை எல்லாம் எப்பயோ வந்து முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நீ சொன்னதை தான் இப்போ நானும் வந்து சொல்கிறேன். நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா நம்ம எவ்வளவோ தூரம் சந்தோஷமாக இருந்திருக்கோம், ஒன்றா சேர்ந்து என்னென்னமோ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இனிமேலும் நம்ம வந்து இருப்போம். வீட்டில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், வீட்டில் நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து வேறு. ஆனால் நாங்கள் வந்து நம்ம 3 பேரும் இல்லை நம்ம 4 பேரும் சேர்ந்து இருக்கிறது வேறு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ எப்பயுமே வந்து வேண்டாம் அப்படின்னு மட்டும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜனனியுமே வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. கரெக்டு தான் அவங்க சொல்கிறது. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம ஒன்றா தான் வந்து இருந்திருந்தோம். ஸோ இப்போ நமக்குள்ளே நடக்கிறது எல்லாமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தான். அதுக்காக இது அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைல்ல. ஒன்றா இருந்தால் கூட மேபி பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிக்கா நீங்கள் சொல்கிறதும் வந்து ஓகே தான். எனக்கு வந்து உங்கள் மேலேயோ இல்லை வேறு யார் மேலேயோ எந்த கோவமும் கிடையாது. இந்த குடும்பத்தில் உள்ளவங்க நல்லபடியாக இருக்கணும். இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற கதிர் மாமாவாக இருக்கட்டும் அல்லது ஞான மாமாவாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே அவங்க தொழிலில் நல்லபடியாக வளரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என் நோக்கமே தவிர, என்றைக்குமே நான் எந்த விஷயத்தையுமே தப்பாக யோசிச்சது கிடையாது. ஆனால் இந்த வீட்டில் சில பல விஷயங்கள் எனக்கு வந்து எதிராகவே போய்கிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதை நான் வந்து எப்படியாவது சமாளிச்சுப்பேன். நீங்கள் அதை பற்றி நினச்சி கவலைப்படாதீங்க. அண்ட் நான் இந்த வீட்டில் நல்லபடியாக சேஃபாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ நந்தினி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜனனி, இதுக்கு மேலே நம்ம வந்து எதையுமே நினச்சி வருத்தப்பட வேண்டாம். நான் உன்னை பார்த்துக்கணும் இல்லை நீ என்னை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதும் நமக்குள்ளே அந்த ஈகோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்க வேண்டாமே. பழையபடியே நம்ம எல்லாருமே ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனியுமே வந்து ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி நந்தினி எல்லாருக்குமே கீழே இருக்கிற எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு கொண்டு வந்து மேலே நம்ம ஜனனிக்கு வந்து கொடுக்குறாங்க. ஐயோ ஏங்கா நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறீங்க, நீங்கள் சொன்னால் நானே வந்து எடுத்துக்க போகிறேன், எதுக்காக இப்படி நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல ஜனனி இதில் என்ன இருக்குது, வா நீ வந்து உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜனனி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் சமைச்சு கொடுத்து நீ சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது யோசிச்சு பார்த்தியா, தேவையில்லாமல் நமக்குள்ளே இருந்த அந்த மனக்கசப்பு நம்ம எவ்வளோ தூரம் நம்மளை ஒதுக்கி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, இது நமக்குள்ளே உருவானது கிடையாதுக்கா, இது எல்லாமே வந்து சூழ்நிலை மட்டும்தான். நம்ம எப்பயுமே வந்து கருத்து வேறுபாடோட இருக்கணும் அப்படின்னு நினச்சது கிடையாது. ஆரம்பத்தில் நம்ம ஒன்றா சேர்ந்து எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம், எவ்வளவோ சந்தோஷமாக இருந்திருக்கோம். ஆனால் இப்போது அதெல்லாம் நினச்சி பார்த்தா ஒரு கனவு மாதிரி இருக்கு. எங்கே அந்த நாள் திரும்ப வந்துடாதா அப்படின்னு பல தடவை நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். ஆனால் எல்லாராலையுமே ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி இருக்க முடியாது. முன்னாடி எல்லாருமே ஒரே மாதிரி ஒன்றா இருந்தோம். ஆனால் இப்போது பல விஷயங்களை நமக்கு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால தாங்க இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படின்னு டைலாகு நிறைய சென்டிமெண்டல் ப்ளஸ் நிறைய அட்வைஸ் இந்த மாதிரிலாம் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தர்ஷினி பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஜனனி தனியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம தர்ஷினிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்குது. இந்நேரம் தர்ஷினி மட்டும் நம்ம ஜனனி கிட்ட பேசிட்டு இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனனிக்கு துணையாக வந்து இருந்திருப்பாங்க. எல்லார் முன்னாடியுமே நம்ம தர்ஷினி ஜனனி தான் எனக்கு அடுத்தனா அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுனால தர்ஷினிக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கில்ட்டியாக இருக்குது ஜனனி கிட்ட போயிட்டு பேசுகிறதுக்கு. ஸோ என்னால் தான் வந்து சித்தி இந்த மாதிரி தனியாக உட்காந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நான் மட்டும் அந்த மாதிரி ஒரு பொய் சொல்லாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு சித்திக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. என்னால் தான் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் சித்தி, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியிலேயே வந்து ஜனனியை பார்த்து நின்றுட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம நந்தினி பார்த்தீங்க அப்படின்னா மேலே வராங்க. என்ன இவ எதுக்காக ஜனனியை பார்த்து அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தர்ஷினியுமே அதே மாதிரி நம்ம ஜனனியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு மேலே இங்கே நிற்க வேண்டாம், ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்ஷினி திரும்பும்போது கரெக்டாக வந்து நந்தினி அந்த இடத்துல நிற்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. சித்தி நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்க, இங்கே பாரு தர்ஷினி, நீ அப்போலேருந்து இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்க, ஜனனியை பார்த்து ரொம்பவே நீ ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க. என்ன விஷயம், ஏதாவது நீ ஜனனி கிட்ட பேசணுமா, எதுக்காக நீ இப்படி இருக்க, ஏதாவது உன் மனசில் இருந்துச்சுன்னா அதை வெளிப்படையாக பேசி தீர்த்துக்கலாம்ல, ஏன் இப்படி இருக்க தர்ஷினி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, நான் போய் தூங்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இல்லை, எனக்கு நம்ம உன் மனசில் வேறு எதையோ நீ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி யாருக்கிட்டையுமே பேசாமல் நடிச்சுக்கிட்டு இருக்கியோ அப்படின்னு தோணுது. நீ வா நம்ம ஜனனிக்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்ல,
ஐயோ இல்லை சித்தி வேணாம் வேணாம் நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷினியை கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே நம்ம தர்ஷினியை கூட்டிகிட்டு வந்த நந்தினி பார்த்தீங்க அப்படின்னா ஜனனி உட்காந்து சாப்பிட்டுக்கிறத பார்த்த உடனே வாங்கக்கா வா தர்ஷினி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜனனி வந்து கூப்பிட்றாங்க. என்ன தர்ஷினி சாப்பிட்டியா, நீ இன்னும் தூங்கலையா, உனக்கு தூக்கம் வரலையா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அம்மா வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷினியும் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ வா வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சித்தி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து தர்ஷினியும் பார்த்தீங்கன்னா தயங்கி தயங்கி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லுவோமா வேண்டாமா, சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம நந்தினி வந்து கேட்குறாங்க, இங்கே பாரு தர்ஷினி, உன் மனசில் என்ன விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியலை, ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு விஷயத்த நீ மறைச்சிக்கிட்டு இருக்க, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. எதுவாக இருந்தாலும் அந்த உண்மையை நீ எங்ககிட்ட சொல்லு, நாங்கள் இதை யார்கிட்டையுமே சொல்ல போகிறது கிடையாது. ஒருவேளை நீ சொல்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறியா, இல்லை இந்த குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சா ஜனனிக்கு பிரச்சனை வரும், ஜனனிக்கு ஏதாவது நடந்துடும் அப்படின்னு பயப்படுறியா அப்படின்னு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நந்தினி வந்து கேட்குறாங்க. ஸோ தர்ஷினிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலாம். ஏன்னா நம்ம மனசில் நினைக்கிற விஷயம் அத்தனையுமே வந்து நந்தினி சித்தி வந்து கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பதில் அவங்கக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷினி முழிச்சுக்கிட்டே இருக்கான். ஜனனி வந்து என்னக்கா என்ன ஆச்சு, ஏன் இப்போ தர்ஷினிக்கிட்ட இப்படிலாம் கேட்குறீங்க, அவள் ரெஸ்ட் எடுக்கணும் விடுங்களே அப்படின்னு சொல்ல, இல்லை ஜனனி நான் ரொம்ப நாளாகவே இவளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், இவ பண்ணுற எதுவுமே வந்து சரியாக படலை எனக்கு, ஆனால் கண்டிப்பாக இவகிட்ட ஏதோ ஒரு உண்மை இருக்குது, அதை இவன் மறைக்கிறா, அது ஏன் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறா அப்படிங்கிறதே தெரியலை. வாயை திறந்து வெளியில் சொன்னாதான் எல்லாருக்குமே வந்து தெரியும், இல்லை யாரால ஒருவேளை யாருக்காவது ஆபத்து வரப்போதா அப்படிங்கிறத கூட உனக்கு தெரிஞ்சால் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தர்ஷினி எதுவுமே சொல்லாமல் தர்ஷினி கடத்தும் போது அங்கே நடந்த விஷயங்கள், ஜனனி வந்து அவளை காப்பாற்றின விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து நம்ம தர்ஷினி பார்த்தீங்கன்னா கண்ணுலேருந்து கண்ணீர் வருது. இதை பார்த்த ஈஸ்வரி என்னம்மா தர்ஷினி என்ன ஆச்சு, ஏன் அழுவுற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம தர்ஷினிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே துக்கம் தாங்க முடியாமல் பயங்கரமாக வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் தர்ஷினி என்ன ஆச்சு, ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனியும் வந்து கேட்கும்போது எதுவுமே சொல்லாமல் நம்ம தர்ஷினி பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவது நம்ம தர்ஷினி எல்லாருக்கிட்டையுமே உண்மையை சொல்ல போகிறாளா, இல்லை இப்பயுமே மழுப்பி விட்டு அதை மறைச்சிட்டு சும்மா இருக்க போகிறாளா அப்படிங்கிறது தெரியல. எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.